ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்று உரையாற்றிய உரை தொடர்பாக தெற்குல மிகப்பெரிய அதிர்வலைகளை கடந்த நாட்கள்ல ஏற்படுத்திருந்தது. அதாவது இந்த பன்சலைக்கு போற அந்த விடயம் தொடர்பாக கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்திற்கு போய நாட்கள்ல ஒரு சிலர் பன்சலைக்கு போறாங்க. இவ்வளவு பன்சலைகள் இருக்கு, புத்தர் கோயில்கள் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி யாழ்ப்பாணத்துக்கு போறாங்க. அந்த பக்திக்காக இல்ல, தமிழ் மக்கள் மீது இருக்கின்ற விரக்தியின் காரணமாக சொல்ற அந்த விடயம் தொடர்பாக மிகப்பெரிய அளவான எதிர்ப்பு விமர்சன அதிர்வலைகள் மிக பாரிய அளவுல இருக்கு இப்பொழுதும் தெற்கு பக்கமாக. எனவே இந்த விடயம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா சமூக வலைதளங்களில் இந்த தொடர்பான பதிவுகளும் அது தொடர்பான கருத்துக்களும் தொடர்ந்து இருக்கு. இந்த நாள்ல பாராளுமன்றத்துல சாமரசம்பத் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு சென்று ஷோட்ஸோட அதாவது கட்ட காய்ச்சலையோட இவ்வளவு வேகமா கால்வீசோட வேகமா நடந்து போறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கும் மருத்துவங்க, அதே போல ராணுவத்தினர் இவங்களாலதான் இவ்வளவு வேகமாகவும் இவ்வளவு சுதந்திரமாகவும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துல நடந்து போறாரு, நீதியில நடந்து போறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லிருந்தேன். வெளிநாட்டுல உள்ள இளைஞர்கள், வேலைக்காக சென்ற இலங்கை மக்கள் இவங்க எல்லாருமே நாட்டுல ஒரு தேர்தல் நடக்கும் போது வாக்களிக்க முடியாது. அவங்க அங்க இருந்து இதுக்காக வரையலாது. அந்த மக்களை தேர்தல்கள்ல வாக்களிக்க வைக்கிறதுக்கான ஒரு முறைமையை கொண்டு வர போறாங்க. இது தொடர்பாக மக்களுடைய கருத்துக்களை இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம். எனவே இது தொடர்பான கருத்துக்களை மக்கள் வழங்கலாம். வெளிநாட்டில் இருக்கவங்க இதை எப்படி நடத்தணும் என்ற மாதிரியான பல கருத்துக்கள் மக்கள் மூலமாக எடுக்கப்பட்டு அந்த முறைமையை அமல்படுத்த போறாங்க. இது எப்படி இருந்தாலும் இந்த முறைமையை அடுத்த தேர்தலில் இருந்து அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டில இருந்து கூட நீங்க வாக்களிக்கலாம்